சரி, ஜெபம் பண்ணலாம். ஜெபம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல மாலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த விடுதலை பாதத்திற்காகவும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த கடைசியில ஆண்டவரே, நாங்கள் 80வது சுதந்திரத்தை கொண்டாட இருக்கிறோம் சுவாமி. ஆனால் இன்னும் எங்கள் தேசம் விக்கிரக வணக்கங்கள், போதை பழக்கங்கள், மது பழக்கங்கள், ஆண்டவரே, இப்படிப்பட்ட பல சோஷியல் ஈவில்ஸ்ல இருந்து இனிமே ஒரு டெலிவரன்ஸ் இல்லாம இருக்கிறத ஆண்டவரே உடைய பாதத்துல வைக்கிறோம். அது மாத்திரம் அல்ல, தனிப்பட்ட ஒரு தனி மனிதனுக்கு கூட இன்னும் ஒரு நல்ல சுதந்திரம் இல்லை சுவாமி. எவ்வளவோ அடிமைத்தனங்கள், எவ்வளவோ கட்டுகள், பாவக்கட்டுகள், இதுல இருந்தெல்லாம் விடுதலை தரக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று வழங்கிக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, இந்த நாட்கள்ல சுவாமி நீர் கிருபை தாரும். இந்த நாட்கள்ல நடைபெறுகிற அனைத்து ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதியும். இந்த லீவு நாட்கள்னு சொல்லி நிறைய ஊழியங்கள் இந்த நாட்கள்ல நடைபெறும். குறிப்பா வாலிபர் மத்தியில மற்ற இடங்களில் எல்லாம் ஊழியங்கள் நடைபெறும் சுவாமி. எல்லா கூடுகைகளையும் நீர் ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே, அதன் மூலமாக உண்மையான விடுதலைக்கான வழியை எங்களுடைய வாலிப சமுதாயம் அறிந்து கொள்ள கிருபைத்தார். இன்னைக்கு எவ்வளோ ஒரு மயக்கத்துல அவங்க இருக்காங்கன்றத நாங்க பார்க்கிறோம். கிருபையா இறங்குங்க, எல்லாவற்றிலிருந்து ஒரு லிபரேஷனை தாங்க. இந்த நேரத்துல கூட ஆண்டவரே, நாங்க ஜெபித்து நாங்க தியானிக்கும் போது உங்களுடைய கிருபை எங்களோட கூட இருக்கட்டும். ஜெபிக்க கற்றுக்கொள்ளுகிற ஒரு நேரமாய் இந்த நேரம், இந்த தியானம் இருக்க நீர் உதவி செய்யும். ஏன்னா நாங்க ஜெபத்தை பற்றி தான் வாசிக்க போறோம், தியானிக்க போறோம். அது எங்களுக்கு அதிக பிரயோஜனமா இருக்க நீர் உதவி செய்யும். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நாம் தியானிக்க இருக்கிற வசனங்கள் 63ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்திலிருந்து பின்பகுதியும், 64ஆம் அதிகாரம் முழு அதிகாரமுமே ஒன்றாய் நாம் அதை கருத முடியும். ஏன்னு சொன்னா, இது தீர்க்கன் ஏறெடுக்கிற ஜெபம். அந்த 63ஆம் அதிகாரத்துல முதல் 14 வசனங்களை பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய சாவரனிட்டி, அவருடைய ஜட்ஜ்மெண்ட், அவருடைய கம்பேஷன், அவர் இந்த மக்களை எப்படி நடத்தி வந்தார் என்பதையெல்லாம் அந்த முதல் 14 வசனங்களில பார்க்கிறோம். அதுல ஒரு வசனத்துல, நான் உன்னுடைய நெருக்கத்துல நானும் இருந்தேன், நானும் நெருக்கப்பட்டேன் அப்படின்னு எல்லாம் அங்க சொல்வதாக நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த கடைசி பகுதியிலிருந்து 3 பகுதிகளாக நாம் இதை பார்க்கலாம். 3 ஜெபங்களாகவே இதை பார்க்கலாம். அதாவது 63ஆம் அதிகாரம் 15லிருந்து 19 வசனங்கள், அதை பார்க்கும்போது அது ஒரு ஜெபம். 64ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வசனங்கள், அது ஒரு ஜெபம், அது 2வது ஜெபம். கடைசி ஜெபம் 8லிருந்து 12 வரை. இப்படி 3 வகையான ஜெபங்களை நாம் பார்க்க முடியும். அதை இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் ப்ரேயர் கம்ப்ளைனிங் ப்ரேயர், செகண்ட் ப்ரேயர் கன்சிடரிங் ப்ரேயர், கன்சிடர், asking God to consider and remember. தேர்ட் ப்ரேயர் இஸ் அ கன்சர்ன் ப்ரேயர் அப்படின்னு சொல்ல முடியும். அப்புறம் இந்த ப்ரேயரை யார் செய்தா, யாருக்கு எழுதப்பட்டது அப்படிலாம் பார்த்தோம்னா, தீர்க்கனே ப்ரே பண்ண மாதிரி இருக்கு, அல்லது
இந்த ரெம்னன்ட்ஸ் பாபிலோனிலே சிறையிருப்பிலே இருக்கக்கூடிய ஒரு சிறு கூட்டம், அங்க சிறையிருப்பிலே இருந்தும் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கக்கூடிய ஒரு சிறு கூட்டம், அதிலே சிலர். அதனால பிரேயிங் ஒன்னு போட்டிருப்பாங்க. பிரேயிங் ஒன்னு சொன்ன யாரை ரெஃபர் பண்ணுதுன்னா, இட் ரெஃபர்ஸ் டு த ப்ராஃபட், இட் ரெஃபர்ஸ் டு த ரெமினன்ட், அண்ட் இட் ஆல்சோ ரெஃபர்ஸ் டு அஸ் இன் த பிரசன்ட் டே. நாமும் இதே ஜபங்களை ஏறெடுக்க முடியும், ஏறெடுக்க வேண்டும். அதற்காக தான் இதையெல்லாம் வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் எடுத்து பிரயோகிக்கத்தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? அப்போ நாம இப்ப 63ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இருந்து 19 வசனங்கள்ல இருக்கிற அந்த முதல் ஜெபத்தை நாம் பார்ப்போம். அப்போ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது the praying person recognizes God as a sovereign God. அடுத்து அவர் எங்க இருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்றது மாதிரி இருக்கு. பரிசுத்தமும் மகிமையும் உள்ள உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து பாரும், பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பாரும். So he recognizes God in that way. அடுத்ததான் அவர் இப்ப இந்த யோபு, ஆபகுக்கு, இன்னும் நிறைய பேர் வேதத்திலேயே நம்ம பார்க்கிறோம். நிறைய பேர் இப்படி புலம்பி ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். யோனா, நிறைய பேர் இப்படி கேட்டிருக்காங்க இல்லையா? உம்முடைய வைராக்கியமும் உம்முடைய வல்லமையும் எங்கே? உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பையும் உம்முடைய மன உருக்கத்தையும் எனக்கு முன்பாக அடக்கி கொள்கிறீரோ அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் வேர்ஸ்லயே 15ஆம் வேர்ஸ்லயே ஆரம்பமே அவர் ஃபர்ஸ்ட் அவரை அடோர் பண்றாரு. அடுத்த உடனே செகண்ட் இமீடியட்டா ஹி ஸ்டார்ட்ஸ் கம்ப்ளைனிங். எங்க ஆண்டவரே, இப்ப இவ்வளவு பிரச்சனை நடக்குது இங்க, உம்முடைய பாரத்தையே நாங்க பார்க்க முடியலையே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அடக்கி கொள்றீங்களா? ஒருவேளை இன்னைக்கு நானும் கூட சூழ்நிலைகள்ல இப்படி கேட்க முடியும். ஏன்னா அக்கிரமமும் அநியாயமும் பெருகிக்கொண்டே இருக்கிறது. நீங்க சாப்பிடுங்க. நினைக்க முடியாத அளவுக்கு அது பெரிதாயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ அப்படி ஒரு சூழ்நிலையில ஆண்டவரே நீர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீர் அப்படின்னு நாம கேட்கிற அளவுக்கு அது மாறி இருக்கிறத நாம பார்க்கிறோம். அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர். இப்போ இந்த வசனத்துல பார்க்கும்போது அது யார் ஜெபிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தீர்க்கரோ அல்லது ரெமினன்ட் பீப்புளோ அல்லது நாமோ கூட ஜெபிக்கும் போது அது எப்படி ஜெபிக்கிறாங்கன்னா, they are depending on the relationship. நீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர். அப்போ ஆபிரகாம் எல்லாம் எங்களை பிதான்னு சொன்னாலும் அவர் எங்களை அறியார், ஆனா நீர் அறிவீர். இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்கள் அல்ல, அவருடைய சந்ததியாய் கோத்திரத்தார் இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் எங்களை அறியாதவர்கள். ஆபிரகாமும் எங்களை அறியாதவர், ஆனா நாங்க சொல்றோம் ஆபிரகாம் தான் எங்க தகப்பன்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து காலத்துல கூட பரிசேயர் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க, இன்னைக்கு யூதர்கள் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா நாம கூட விசுவாச தகப்பன்னு சொல்றோம். we are children of ஆபிரகாம்னு சொல்றோம். ஆனா நாம அப்படி சொல்ல மாட்டோம். ஏன்னா we are children of Jesus, we are children of God அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அது நம்முடைய ப்ரிவிலேஜ். பட் அவங்க எல்லாம் ஆபிரகாம் தான் அவங்களுக்கு அவரை முன்னிறுத்தி அவங்க சொல்லுவாங்க. ஆனா இங்கே நம்ம பாக்குறோம், அந்த ரெமினன்ட் அந்த தீர்க்கன் ஜெபம் பண்ணும்போது, கர்த்தாவே நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பெருமாய் இருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். So we should recognize God as our Father and as our Redeemer. It is very important that we have to recognize God as our Father and as our Redeemer. தோமாவை பார்த்தீங்கன்னா, தோமா சொல்லுவாரு, என் ஆண்டவரே என்
மீட்பரே என்பாரு இல்லையா? இல்ல, மை லார்ட் அண்ட் மை காட் அப்படின்வாரு. மை லார்ட் அண்ட் மை சேவியர் அப்படின்னு நாம சொல்லுவோம். ஸோ இந்த ஜெபத்தை நீங்க பார்க்கும்போது ஒரு பாரத்தோடு உள்ள தாளத்திலிருந்து ஏறெடுத்த ஜெபம். அந்த ஜெபம் இரக்கத்திற்கும் மனது உருக்கத்தையும் வேண்டி நிற்கிற ஜெபம். தன் ஜனங்களுக்காய் செய்யப்படுகிற ஜெபம், தனக்காய் செய்யப்படுகிற ஜெபம் அல்ல, ஜனங்களுக்காக ஏறெடுக்கப்படுகிற ஜெபம். அது அவர்களுடைய அந்த கட்டுல, அந்த சிறையிருப்புல இருக்கிற அந்த சூழ்நிலையில அவர்களுக்காக பரிந்து பேசப்பட்ட ஒரு ஜெபம். இப்போ அந்த ஜெபிக்கிறவர் எப்படி ஜெபித்தார்? நம்ம இப்ப சொன்னது போல கடவுளை தகப்பனாகவும் மீட்பராகவும் அறிந்து அப்படியாக அவரை அழைக்கிறார். அவர்தான் நம்ம மீட்க முடியும், அவர்தான் நம்ம விடுதலையாக்க முடியும் என்கிற அந்த உணர்வோடு அவர் அதை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மாதிரி அழைக்கு சாதாரணமா அழைக்க முடியாது இல்லையா? யாரையாவது நம்ம தகப்பன்னு நம்ம சொல்லுவோமா? நம்ம தகப்பனை தான் நம்ம தகப்பன்னு சொல்ல முடியும் இல்ல? வேற யாரையும் நம்ம அப்படி சொல்லவே முடியாது. அது நமக்கு கொஞ்சம் கடினமாகவும் கூட இருக்கும். இங்க அப்ப தட் ஷோஸ் அவர் டீப் ரிலேஷன்ஷிப் வித் காட். அந்த பிரேயிங் பர்சனுடைய the deep relationship and dependence on God is shown through these words. இந்த விதமான ஒரு உறவை நாமும் நம்முடைய ஜெபத்துல நாம அதை கடைபிடிக்க வேண்டும். அவரை தகப்பனேன்னு கூப்பிடலாம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ண நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அப்பா அப்பா அப்பான்னு போட்டு ஜெயிப்பாங்க. அது அவசியமானு எனக்கு தெரியல. எவ்ரி வேர்டு அவங்க அப்பா அப்பா அப்பான்வாங்க. That is I feel is not necessary. But we recognize God as our father. அது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அந்த ஒரு டிபெண்டன்ஸ் நமக்கு இருக்கணும். இப்போ அத அப்படி நம்ம பார்க்கும்போது அந்த பரிசுத்தமும் மகிமையும் நிறைந்த ஆண்டவரை இந்த பாடப்படுகிற இந்த ஜனங்கள் மேல கண்ணோக்கி இரக்கத்தை காண்பியும் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். 17ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தாவே நீர் எங்களை உம்முடைய வழிகளை விட்டு தப்பி போக பண்ணி எங்கள் இருதயத்தை உமக்கு பயப்படாதபடிக்கு கடினப்படுத்துவானேன். உம்முடைய ஊழியக்காரரின் நிமித்தமும் உம்முடைய சுதந்திரமான கோத்திரங்கள் நிமித்தமும் திரும்பி அருளும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா, இது ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம். அதாவது இன்னைக்கு எல்லாருக்குமே இப்படி ஒரு கண்ணோட்டம் உண்டு. அதாவது கர்த்தர் உலகத்தை நேசிக்கிறாரு, கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை நேசிக்கிறாரு, அப்புறம் ஏன் அவர்களை பாவம் செய்ய விட்டார்? அவர் ஏன் பாவம் செய்ய விடுறாரு? தெரியும் இவங்க இப்ப இந்த சூழ்நிலை தப்பி போவாங்கன்னு தெரியும். அப்ப ஏன் எங்களை தப்பி போக பண்றீர்? இங்க அப்படி கேக்குறாங்க பாருங்க. எங்களை உம்முடைய வழிகளை விட்டு தப்பி போக பண்ணி அவர் தான் பண்ற மாதிரி இங்க சொல்றாங்க. சோ God is making us to sinங்கிற மாதிரி இருக்கு இல்லையா அந்த வார்த்தை? இந்த ஆட்டிடியூடு மக்களிடத்துல உண்டு. என்ன நேசிக்கிறாரு, அப்ப என்னை ஏன் பாவம் செய்யாம தடுக்க மாட்டேங்கிறாரு? Really God will stop you from sinning when you become His child. When you are saved and when you are washed by your blood, God will speak to you. Holy Spirit will convict you. இது தப்பு அப்படின்னு அவரு சொல்லுவார். இப்போ நீங்க அந்த லாஸ்ட் சப்பர் அந்த சீனை யோசிச்சு பாருங்க. சாப்பிடும்போது அந்த பகுதியை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க பாப்பீங்க, இயேசு கிறிஸ்து 2-3 வார்னிங்ஸ் கொடுப்பாரு. உங்கள்ல இருக்கிறவன் ஒருத்தன் என்னை காட்டி கொடுக்க போறான், அப்புறம் நீ செய்யறத சீக்கிரமா செய்யி, அப்படிலாம் அவருக்கு வாய்ப்புகளை கொடுப்பாரு, எச்சரிக்கை பண்ணுவாரு. ஆனா யூதாஸ் என்ன பண்ணா? அது எதையும் அவனுடைய வார்னிங்கா
அவனுக்கான ஒரு எச்சரிப்பை அவன் எடுத்துக்கவே இல்லை. அதான் இன்சென்சிட்டிவிட்டி. பாவத்துல இருந்தோம்னா நமக்கு அந்த கன்விக்ஷன் வராது. ஆண்டவரோட பிள்ளையா நாம் இருந்தோம்னா அந்த பார்வையே நமக்கு இட் வில் லீட் டு ரிப்பெண்டன்ஸ். இயேசு திரும்பி பார்த்து பேதுருவை திரும்பி பார்த்தார். அவன் மனம் கசந்து அழுதான், ஆண்டவர் இடத்துல மன்னிப்பை பெற்றான். தட் இஸ் த டிஃபரன்ஸ். இவனுக்கு பாவம்தான் மனசுல நிறைஞ்சிருக்கும் போது இவனுக்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பு, அவனை எச்சரிக்காம இல்லை. இந்த இதுல அவங்க சொல்ற மாதிரி ஆண்டவர் யாரையும் வழி தப்பி போக விடவே மாட்டார். He will give warnings, he will give enough time to turn back to him. If they don't respond, then he will punish. அதுதான் அங்க நடக்கிறது. இப்ப நல்லா நமக்கு அது புரியுது இல்லையா? யூதாஸ்க்கும் பேதுருக்கும் உள்ள வித்தியாசம். யூதாஸ்க்கு சொல்லப்பட்டது, பேதுருக்கு முன்னாலேயே எச்சரித்தார். அவரை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்யணும்னு அவர் ஆண்டவருக்கு எல்லாம் விட்டு பின்பற்றினதினால அவருக்கு இன்னொரு வாய்ப்பை தரார். திரும்பி பார்க்கிறார், வேற ஒண்ணும் இல்லை. அந்த ஒரு பார்வை கன்விக்டட் பீட்டர். அப்போ அடுத்த பகுதி பாருங்க. எங்கள் இருதயத்தை உமக்கு பயப்படாதபடிக்கு கர்த்தரா கடினப்படுத்துறாரு. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற அத்தனை ஜனங்களும் இப்படிதான் சொல்றாங்க, எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ். Only when we yield, God can open the heart. கர்த்தர் வெளியே நின்று தட்டிக்கிட்டே இருக்காரு இல்லையா? If you open the door only, he can enter in. He won't barge in. உள்ள அப்படியே பூந்துட்டு வந்துட மாட்டார். அப்படி வரணும் போது வராரு. எப்பயோ உயிர்த்தெழுந்த பிறகு இவங்க எல்லாம் பயந்து உட்கார்ந்து இருக்கும் போது அவர் கதவுக்குள்ள பூந்து உள்ள வந்தார். அவர்களை தைரியப்படுத்துறதுக்கு, அவர்களுக்கு சமாதானம் சொல்றதுக்கு, அவர்களை தேற்றுவதற்கு வந்தார். ஆனா ஒவ்வொரு தனி மனுஷனுடைய இருதயத்திலும் அவர் வெளியே நின்று தட்டிக்கிட்டு இருக்கார். நீ அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அது உன் பொறுப்பு. நீ எப்படி என் இருதயத்தை கடினப்படுத்துகிறீர்னு அவரை கேட்க முடியும்? மனுஷனுடைய எண்ணங்கள் இப்படிதான் இருக்கும். இப்படிதான் நாம் சரியாய் ஜெபிக்க முடியாதபடி ஜெபத்திலேயே பிசாசு வேலை பார்க்கும். நாம நினைக்கிறோம் ஜெபம் இட் இஸ் a time with God. அப்ப பிசாசு அந்த இடத்துல ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கிடையாது. அங்க அவன் அந்த வேலையை செய்து நம்ம உள்ளத்தை இப்படி திசை திருப்பிடுவான். அப்போ நம்ம செய்யற ஜெபம் எல்லாம் வேஸ்ட். We are not praying according to His will. We are not praying according to the guidance of the Holy Spirit. அதுக்காகத்தான் நம்ம ஃபர்ஸ்டே அவருடைய வழி நடத்துதலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க? உங்களுடைய ஊழியக்கார நிமித்தம், உங்களுடைய சுதந்திரமான கோத்திரங்களை நிமித்தம் திரும்பியாரலும். So they take refuge on the ancestors. சரி, அது சரிதான், தப்பு இல்லை, அது தப்பு இல்லை. ஆனா அதுக்கு முன்னால முதல் 2 பகுதியும் ராங் டைரக்டட் பிரேயர். நிறைய அப்ப நம்ம யோசிக்க, எதுக்கு இதை நம்ம பாக்குறோம்னா அவங்க பண்ண பிரேயர் தப்புன்னு சொல்றதுக்கு நம்ம பண்ணல. இப்ப நாம என்ன செய்யணும்னா, நாம ஜெபிக்கும் போது இந்த மாதிரி தப்புகள்லாம் நம்ம ஏதாவது செய்யறோமான்றத நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அதுக்காகத்தான் இப்ப நாம இதை செய்யறோம். அடுத்த 18ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பரிசுத்தமுள்ள உமது ஜனங்கள் கொஞ்ச காலம் மாத்திரம் அதை சுதந்திரித்தார்கள், எங்கள் சத்துருக்களுடைய பரிசுத்த ஸ்தலத்தை மிதித்து போட்டார்கள். இது இந்த எருசலேமை குறித்த எருசலேம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சுதந்திரமா சந்தோஷமா இன்னைக்கு வரைக்கும் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் போராட்டம், நஷ்டம், கஷ்டம், பஞ்சம், இப்படியேதான் அவங்களுடைய வாழ்க்கை.
அதனாலதான் அவர் இறக்கும்போது அவர் வந்து அந்த பெண்களை பார்த்து சொல்றார், நீங்க ஏன் எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் உங்க நகரத்துக்காகவும் அழுங்க, எருசலேமுக்காக அழுங்க அப்படின்னு அவர் சொல்றார். நாங்களே உம்முடையவர்கள், அவர்களை ஒரு பொழுதும் நீர் ஆண்டதில்லை, அவர்களுக்கு உமது நாமம் தரிக்கப்பட்டதும் இல்லை. ஃபைனலா வேற வழியே இல்லை. தே கம் டு திஸ், தே கம் டு கிளைம் தேர் இன்ஹெரிட்டன்ஸ். நாங்க தான் உம்முடையவங்க, நாங்க உமக்கு சொந்தம், நீங்க அவங்களையெல்லாம் ஆண்டதே கிடையாது, நாங்க அவங்களுக்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டதும் இல்லை அப்படின்னு தே வாண்ட் டு கிளைம். அதுதான் அல்டிமேட் ரெஃப்யூஜ். இதுக்கு நம்ம முன்னாலே வந்துட்டோம்னா நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள், நிறைய வேதனைகளை தடுக்க முடியும். நம்ம லேட்டாக ஆக்க எப்படினாலும் அங்கதான் வரணும். அதை லேட் பண்ண பண்ண நமக்கு தான் வேதனை அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ எருசலேமை வந்து ஒரு டிஸ்ட்ராய்டு சாங்சுவரி, டெசலேட் சிட்டியாக காண்பிக்கப்படுகிறது. அதுக்கு முக்கியமான காரியம் என்னன்னா அவர்களுடைய பாவங்கள். கர்த்தரிடத்துல வந்த மீட்பரை அவங்க தெரிஞ்சு கொள்ளாம அவரை புறக்கணித்ததினாலே, அவங்களே சொல்றாங்க இல்லையா, இந்த இரத்த பழிகள் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகளின் மேலும் சந்ததி மேலும் விழட்டும்னு சொல்றாங்க இல்லையா. அன்றைய தலைமுறையிலிருந்து இன்றைய தலைமுறை வரைக்கும் மேசியாவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நகரம், ஒரு ஜனம். ஆனா கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்காரு, ஏன்னா அது அவருடைய சொந்த ஜனம். இதுதான் உள்ள ஐரணி. அவங்க இன்னும் அப்படிதான் இருக்காங்க. அதனுடைய விளைவுகளை அவர்கள் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனா அல்டிமேட்டா அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது என்ன சொல்றாங்க, நாங்க தான் உங்களுடைய பிள்ளைக அப்படின்னு அவங்க சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆண்டவரிடத்துல திரும்புறதுக்கு நமக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை. திரும்புறதுக்கு ஒரே ஒரு காரியம்தான், ரிப்பென்டன்ஸ். We have to repent and ask God for forgiveness. வேற எதுவுமே நமக்கு தேவையே இல்லை. நம்ம அப்படி எந்த நிலையில இருந்தும் நம்ம திரும்ப முடியும். அப்படி பெரிய ஒரு மலை உச்சியில இருந்து கீழே விழுகிற தொங்கிட்டு இருக்கிற நேரத்துல கூட நாம திரும்ப முடியும். ஆண்டவர் இடத்துல அறிக்கை செய்து நம்ம பாவ மன்னிப்பை கேட்டா அதுதான் சிலுவையின் கடைசி. அந்த நேரத்துல அவன் கேட்கிறான், அவனுக்கு பரதீசு அளிக்கப்பட்டது. அதற்காகத்தான் அது ஒரு அடையாளமாய் அங்க நாம பார்க்கிறோம். ஏன்னா அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மை உள்ளது. இதை நாம எப்பவுமே ஞாபகத்திலே வைத்து அவருக்காக அவருடைய நாங்கள் உம்முடையவர்கள் என்று சொல்லி அறிக்கை செய்து அந்த அவர்கள் எப்படி திரும்பினார்களோ இதே போல நாமும் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை, அந்த உரிமையை தக்க வைத்து கொள்ள வேண்டும். கிருபையை போக்கடிக்க கூடாது, அலட்சியப்படுத்த கூடாது. இதையெல்லாம் செய்யும்போது நம்ம என்ன செய்யறோம்னா நாம ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். இதை செய்யாதபடி நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அதற்காய் நாம் நம்முடைய ஜெபங்களை ஏற்ற விதமாய் ஏறெடுக்க வேண்டும். இது முதல் பிரேயர். இது 63ஆம் அதிகாரத்துல கடைசி பகுதியில இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இனி அடுத்த பகுதி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏசாயா 64ஆம் அதிகாரத்துல நாம் அதை தொடர்கிறத பார்க்கிறோம். ஏசாயா 64 இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ஜெபம். இந்த 2வது ஜெபத்துல அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இங்க மக்கள் இவ்வளவு தவிக்கிறாங்களா, அங்க நீர் என்ன பண்ணிட்டு இருக்கிறீர், உங்களுடைய வல்லமை எங்கே அப்படின்னு எல்லாம் கேட்டு நிறுத்திட்டாங்க. இன்னும் ஒரு ஸ்டெப்பு போய் இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, நீர் வானத்தை கிழிச்சு இறங்கி இங்க இந்த இடத்துல இந்த உலகத்துல நீங்க எதையாவது செய்யுங்க. நீங்க உங்களுடைய காரியங்களை செய்யும் போது பர்வதங்கள்லாம் உருகி போகுது,
அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுது, இப்படி பெரிய பயங்கரமான காரியங்களை எல்லாம் நீ செய்ய வல்லவராச்சே, இதை நீ செய்யும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து கடைசியில 4ஆம் வசனத்துல சொல்றாரு, நீர் உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை அப்படின்னு 4ஆம் வசனத்துல சொல்றாரு. ஸோ இந்த எசன்ஸ்ல என்னன்னா, தே ஆர் ரிக்வெஸ்டிங் காட்ஸ் பிரசன்ஸ். God, you come down, you come to the earth அப்படின்னு அவங்க ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் இப்படி செய்வீர். ஸோ வெயிட்டிங் இன் த ப்ரேயர் இஸ் எம்பசைஸ்ட். ப்ரேயர் பண்ணணும், அவருக்கு எப்படி ஜெபிக்கணும்னு ஒரு பேட்டர்னை இங்க கொடுக்குறாரு. அடுத்து வெயிட் பண்ணணும், ப்ரேயர்ல வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட்டிங் இஸ் அ பார்ட் ஆஃப் ப்ரேயர். எல்லாத்துக்கும் டக்கு டக்குன்னு இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி பதில் வந்துடாது. நாம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஃபில்டர் காஃபி மாதிரி கொஞ்சம் நேரம் காத்திருந்தாதான் அது உண்மையான எசன்ஸ், அப்படி ஒரு நல்ல காஃபி கிடைக்கும். ஸோ நீரே, அடுத்த பகுதி, நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, செவியால். இந்த வசனங்களை வாசிக்கும் போது உங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஞாபகத்துக்கு வருதா? உங்களுக்கு ஏதாவது எங்கேயாவது பைபிள்ல வாசிச்ச மாதிரி இருக்கா? சரி, கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது, பரலோகத்தை பற்றி அவர் எழுதும்போது, கர்த்தர் நமக்கு ஆயத்தம் செய்திருக்கிறதை பற்றி அவர் சொல்லும்போது இதே வார்த்தைகளை சொல்றார். அதை ஒருவரும் கண்டதில்லை, ஒருவரும் கேட்டதில்லை, ஒருவரும் அதை உணர்ந்ததில்லை அப்படின்னு அவர் சொல்லுறத நம்ம பார்க்கிறோம். இப்ப அந்த காரியத்தை தான் இங்கே சொல்றாரு. ஏன்னா காட் இஸ் அ மைட்டி காட், பவர்ஃபுல் காட். வாட் ஹி வில் டூ ஃபார் ஹிஸ் பீப்புள் நோ ஒன் கேன் இமேஜின். யாராலையும் அதை நினைச்சு பார்க்கவே முடியாது. அப்படியாய் ஆச்சரியமாய் காரியங்களை செய்ய கர்த்தரால் முடியும். அதுதான் நம்ம சாட்சிகளின் மூலமாய் நாம் கேட்கிறோம். எப்படி தப்பு வச்சாரு, எப்படி காரியத்தை மாற்றி போட்டாரு, எப்படி மனுஷரையே மாத்திட்டாரு, இவ்வளோ ஒரு பயங்கர பழக்க வழக்கத்துல இருந்தவரை அப்படியே டேர்ன் ஓவர் பண்ணிட்டாரு. இதெல்லாம் கர்த்தர் செய்யக்கூடிய மகத்தான காரியங்கள். அவர் யோசனையில் பெரியவர், செயலில் மகத்துவமானவர். சோ அவரை பற்றி நாம் இங்க அந்த வசனங்களை பார்க்கும்போது, இப்ப அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, உங்களுடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தாங்க. நீ யூ கம் டவுன் டு ஹெவன், ஃப்ரம் ஹெவன் டு தி எர்த். அப்படி நீர் வரும்போது பர்வதங்கள்லாம் அதிர்ந்து போகும், பெரிய காரியங்கள் நடக்கும்னு நாங்க வாசிச்சிருக்கிறோம், நாங்க பார்த்திருக்கிறோம். யாத்திரையில பார்த்தோம். செங்கடலை நீர் பிளந்தீர், வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தீர், இதெல்லாம் நீர் செய்தீர் அப்படின்னு சொல்லி அவர் அங்க பேசுவதை நாம் பார்க்கிறோம். இதுல யாத்திராகம புஸ்தகத்துல அவர் என்ன செய்தார் நமக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் அவர் அங்க கோட் பண்ணி அவர் சொல்றார். அது மாத்திரம் இல்ல, இப்ப முக்கியமா அவர் என்ன சொல்றாருன்னா, those who wait upon the Lord. இன்னைக்கு மக்களுக்கு கொஞ்சமும் வெயிட்டிங்கே முடியாது. நீங்க பாத்துட்டீங்களா? ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா வெயிட் பண்ணணும், பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தா வெயிட் பண்ணணும், மார்க்கெட்டுக்கு போனா வெயிட் பண்ணணும், ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போனா பில்லு போடுறதுக்கு நீங்க வெயிட் பண்ணணும், எல்லாத்துக்குமே நீங்க வெயிட் பண்ணணும். இன்னைக்கு வெயிட்டிங் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். இதெல்லாம் வெயிட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா ஜெபித்து ஆண்டவர்கிட்ட பதிலா பெற்றுக்கொள்றதுக்கு காத்திருக்கிறதுக்கு மனுஷரால முடியல. எதையாவது நான் செய்யணும், அதுக்காக நான் ஏதாவது செய்யாம எப்படி கர்த்தரை எல்லாம் செய்ய முடியும்? நான் ஏதாவது செய்யணும். ஸோ யூ வாண்ட் டு ஹெல்ப் காட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் டூயிங் சம்திங், காட் வில் கீப் குவைட். நான் முன்னாலேயே உங்களுக்கு சொல்லி இந்த பாடத்தை எனக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாருன்னா, என்னுடைய 2வது பையனுக்கு சின்ன வயசுல இருக்கும்போது அடிக்கடி ஃபீவர் வந்துடும். அது நல்ல உச்சத்துக்கு போகும். அதனால டாக்டர் சொல்லியிருக்காரு,
ரொம்ப ஹை ஃபீவருக்கு விடவே கூடாது. நீங்க ஃபார்மெண்டேஷன் பண்ணணும். நல்லா இதுல சோக் பண்ணி காட்டன அவனுக்கு அங்கங்க வச்சு உடம்புல டெம்பரேச்சரை இறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதனால நான் என்ன பண்ணுவேன்னா, ராத்திரி ராத்திரி ஆனாலும் அடுத்த நாள் காலேஜுக்கு போகணும். ஆனா ராத்திரி ஆனாலும் நான் இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பேன். அங்க பண்ணிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தா மறுபடியும் ஃபீவர் பிக்கப் ஆகும். மறுபடியும் உட்காந்து செய்வேன். இப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் இப்படியே செஞ்சுட்டே இருந்தப்போ ஆல்மோஸ்ட் 2 o'clock ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலேஜுக்கு போகணும். நான் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். என்னால உட்காரவே முடியல, முதுகெல்லாம் வலிக்குது. நான் உடனே ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நீ இதுக்கு மேல என்னால தாக்கு பிடிக்கவே முடியாது, உம்முடைய கையில கொடுத்துட்டேன். நீங்க காலையில அவன் எந்திரிக்கும் போது அவனுக்கு காய்ச்சலே இருக்கக்கூடாது. இந்த 2 o'clockல இருந்து காலம் வரைக்கும் எனக்கு டிஸ்டர்பன்ஸே இருக்கக்கூடாது. நான் நாளைக்கு வேலைக்கு போகணும். எனக்கு ஒரு நல்ல தூக்கத்தை தாங்க. நான் அப்படியே சாஞ்சிட்டேன். உண்மையாவே அதை விட்டு கொடுத்து அப்படி செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் கை நான் ஆண்டவர் கையில கொடுக்குறேன். அதுவே எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா நான் எதையாவது செய்யணும் செய்யணும், நான் தான் வச்சுக்கணும், நான் தான் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தவ அந்த ஸ்டேஜ்ல முடியாம அப்படி வச்சுட்டேன். காலையில எழுந்து பார்த்தா அவன் பாட்டும் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கான். அவனுக்கு காய்ச்சலே இல்லை. அப்பதான் நான் நினைச்சேன், அட இதை நான் 12 மணிக்கே செஞ்சிருக்கலாமே, 10 மணிக்கே செஞ்சிருந்தா ஒரு ராத்திரி பூரா நான் தூங்கி இருப்பேனே. 2 மணிக்கு தான் ஆண்டவர் கையில கொண்டு போய் கொடுத்தேன், அது முன்னாலே செஞ்சிருக்கலாமே அப்படின்னு நான் யோசிச்சேன். அதனால நாம எல்லாத்தையும் செஞ்சு எதையாவது செய்யணும், நாம செஞ்சாதான் நடக்கும், நாம பண்ணணும் அப்படின்லாம் நம்ம சில சமயம் இது ரைட்ஃபுல்லா இருக்கும், லீகலிஸ்டிக்கா ரீசனபிளா இருக்கும். ஆனா God does not want all this. He wants an absolute dependence, absolute obedience, absolute faith. அதுதான் அவர் விரும்புறார். So here also God says, for those who wait, God will make such wondrous things which one cannot imagine. அததான் அவர் அங்க சொல்றாரு. ஆனா இன்னைக்கு மக்களுக்கு எதையாவது நம்ம செய்தே ஆகணும்னு நினைக்கிறாங்க. செய்தாதான் நமக்கு. இன்னைக்கு உலகமே சுத்தி பாத்தீங்கன்னா அவங்க என்னென்னமோ செய்யறாங்க. பாத்தீங்கன்னா இந்த மாசம் ஆடி மாசமா இருக்கிறதுனால எங்க ஊர்ல எல்லாம் பயங்கரமா இருக்கு. டே அவுட் they go celebrate, do all kinds of things இந்த மாசம் பூரா. அப்போ அதெல்லாம் என்ன சொன்ன, they want to do something. அவன் செய்யணும், செய்தாதான் நமக்கு விமோச்சனம், செய்தாதான் நமக்கு புண்ணியம். ஒரு சிலர் குட் ஒர்க்ஸ் அப்படின்னு இருப்பாங்க, ஒரு சிலர் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ரிச்சுவல்ஸ், ஒரு சிலர் இந்த மாதிரி நோன்பு விரதம் இப்படி. பட் God does not want all this. He only wants a humble, contrite heart and a total dependence on him with a repentant mind. இருந்தா போதும். கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். சோ நாம எல்லாருமே ஜெபிக்கிற மாதிரி தான். நமக்கு உலகம் ரொம்ப மோசமா இருக்கும், இப்பதான் ஆண்டவர் வருவாரோ, ஆண்டவர் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளிய கொடுங்க, ஆண்டவரே சீக்கிரம் மாறும் அப்படின்லாம் நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? அது மாதிரிதான் அன்றைக்கும் அவங்க எல்லாம் ஜெபிச்சிருக்காங்க. ஆண்டவரே வாரும் வாரும்னு நியூ இங்கிலாந்துல ஜெபிச்ச போது உண்மையாவே ஆண்டவர் வந்துட்டாராம், அங்க வந்தாராம். அது ஜோனத்தான் எட்வர்ட்ஸுங்கிற ஒரு பெரிய பிரீச்சர் எழுதியிருக்கிறார் அவர் புக்ல. அவர் வந்த அந்த நாள்ல மக்கள் எப்படி ஒரு ரிபல்லியஸா பயங்கர பாவத்துல உழந்து கொண்டிருந்த சிக்கிக்கிட்டு இருந்த அந்த ஜனங்கள் அப்படியே அழுது கதறி தங்களை ஒப்பு கொடுத்து மனம் திரும்பினார்களாம். இவருடைய பிரீச்சிங் எல்லாம் இல்ல, இட் இஸ் பிகாஸ் லார்ட் ஜீசஸ் கேம் டிசெண்டட் டவுன் அப்படின்னு அவருடைய புஸ்தகத்துல எழுதியிருக்காரு. இட் மே நாட் பி as an appearance, இல்ல மேபி as an appearance. நாம எங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். நாங்க ஒரு கேம்ப் நடத்திட்டு இருந்தோம். அந்த கேம்ப்ல அந்த அந்த தடவை நாங்க எல்லாரும் முடிச்சு ஃபைனலா ஜெபிக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை ஷேர் பண்ணுவாங்க. இந்த செஷன் நல்லா இருந்தா அந்த ஒரு அம்மா சொல்றாங்க, அன்னைக்கு அந்த பர்டிகுலர் டே ப்ரேயர் பண்ணும்போது
அப்படியே இயேசு கிறிஸ்து நடுவுல நிக்கிறத நான் பார்த்தேன். அவங்க பொய் சொன்னாங்களா உண்மை சொன்னாங்களாங்கிறது நம்ம பிரச்சனை இல்லை. பட் அவங்க சொன்னது நடக்குமா நடக்காதா? நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. we all believed. அவங்க எப்படி சொல்லியிருந்தாலும் in faith we believed definitely God was present in our midst. அதைத்தான் ஜோனத்தன் எட்வர்ட்ஸ் அங்க சொல்றார். he visited நியூ இங்கிலாண்டுனா God is not visiting. அவர் presence அங்க இருந்ததுனால there was a mass conviction and a great revival. It can happen when you ask. இதுதானே நாமளும் ஒவ்வொரு கூடுகையிலும் நம்ம ஜெபிக்கிறதே அதுதானே. ஆண்டவரே நீர் வாரும், நீர் மத்தியிலே இரும், ஆத்துமாக்களை உம்மண்டை திருப்பும். அதுதானே நம்ம ஜெபிக்கிறோம். சோ முதல் வசனங்கள்ல குரூக்ஸ் என்னன்னா காட்ஸ் பிரசன்ஸ். தே நீட் காட்ஸ் பிரசன்ஸ். அத வந்து ஒவ்வொரு விதத்துல அவங்க சொல்றாங்க. பட் இட் இஸ் அல்டிமேட்லி தே நீட் காட்ஸ் பிரசன்ஸ். ஸோ இந்த ப்ரேயர் வந்து அவர் ஜெபிக்கும் போது அவர் ஃபர்ஸ்ட் சொல்றது we should long for Lord's presence. நம்ம குடும்பங்கள்ல, நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸ்ல, நம்முடைய கூடுகைகளை, சர்ச் மீட்டிங்ஸ்ல, சர்ச்சில் அவரோட பிரசன்ஸ் இருந்தா இந்த சண்டை எல்லாம் வராது. அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் we must long for God's presence. எல்லாருக்கும் தெரியாது, பாஸ்டருக்கே சில சமயம் தெரியாது. ஆனா நாம ஜெபிக்கிறதுனால அவங்க எல்லாருக்குமே புரியாத ஒரு பயம், ஒரு பக்தி, ஒரு தவறு செய்யாத நிலைமை இதெல்லாம் ஏற்படும். பில் புரூக்ஸ் அப்படிங்கிறவரு நல்ல காட்லி மேன். அவர் வந்து அவருடைய சும்மா அப்படி அவர் நிக்கிறதே, அவரை பார்த்தாலே மக்களுக்கு வந்து ஒரு பரிசுத்தம் தோணும். அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஏர்லி டேஸ்ல அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கேலி பண்ணி கலாட்டா பண்ணி மற்றவங்களை எல்லாம் டீஸ் பண்ணி ஃபில்தி லாங்குவேஜஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். இவர் அந்த பக்கம் வந்த உடனேயே அவர் வந்து என்ன பண்ணிட்டாராம், அவங்க எல்லாரும் இவர் ஒன்னும் சொல்லல, இவர் வந்ததுதான் அந்த ரூமே அமைதி ஆயிடுச்சான். he did not say anything. his presence, because he was a godly man. அப்படிப்பட்ட ஒரு இதா நாமும் we must long for God's presence. One thing in our hearts and another thing is in the places where we gather. நம்ம குடும்பமா ஃபேமிலி கெட் டுகெதர்ஸ் எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். அது என்னத்துல கொண்டு போய் முடியும்? ஃபைனலா சண்டையில தான் முடியும், ஆர்குமெண்ட்ஸ்ல முடியும், மனக்கசப்புல முடியும். போன்ல 2 பேர் பேசினாலே அதுதான் ஃபைனல் முடிவு. திஸ் இஸ் ஹியூமன். ஆனா நாம என்ன பண்ணணும்? as children of God, we should pray for his presence in our midst, in us. அப்போ சிச்சுவேஷனே மாறும். எதுக்குறவங்க அடிபணிஞ்சிருவாங்க. நீங்க இன்ஸ்டிகேட் பண்ண மாட்டீங்க, ப்ரொவோகேட் பண்ண மாட்டீங்க, நீங்க சரியா பேசிடுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமே நடக்கும். So that is what is important. So we should long for Lord's presence. இரண்டாவது, we should remember God's provision. நம்ம ஆண்டவர் யாருன்னு அறிந்திருக்கிறோம், அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு. இது முக்கியமா நமக்கு வந்து நம்ம சிக்கா இருக்கும்போது, ஆஸ்பத்திரியில இருக்கும்போது, வேதனையில இருக்கும்போது இது ரொம்ப உதவும். ஏன்னா மற்றவங்களுடைய சாட்சிகள், மற்றவங்க நமக்கு சொன்ன காரியங்கள் எல்லாம் நினைச்சு பார்த்தோன்னு வைங்க, கர்த்தர் இவ்வளவு பெரிய காரியத்தை அவங்களுக்கு செஞ்சிருக்காரு, எனக்கும் செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார். அது நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்து, நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமான நம்பிக்கை வைக்கிறதுக்கு அது உதவும்.
So we should remember God's provision. நமக்கே எத்தனையோ செஞ்சிருப்பாரு. அடுத்தவங்களுக்கு தான்ன்றது இல்ல, நமக்கே ஆண்டவர் எவ்வளவுல இருந்து தப்பிக்க வச்சிருக்காரு. எவ்வளவு தூரம் ஆண்டவர் நமக்கு துணையா இருந்திருக்காரு. நிச்சயம் இப்பவும் நடத்துவார் அப்படின்றது நமக்கு ரொம்ப அவசியம். மூன்றாவதாக, we should lean on God's power and not on our own. உன் சுயபித்தியில சாராத வசனங்கள் இருக்கு இல்லையா? 37 சங்கீதத்திலையும் அது வருது. நம்ம சொந்த வழிகளை நம்ம செய்யக்கூடாது. அப்போ உனக்கு அதுல சக்சஸ் வேணும்னு கேட்கறத விட, ஆண்டவரே நீங்க எனக்கு அந்த வழியை திறந்து கொடுங்க, நீங்க அந்த வழியை காட்டுங்க அப்படின்னு கேட்டுட்டு நம்ம காரியத்தை செய்யும்போது அதுல அவர் அந்த வழியில நம்மை நடத்தி செல்வார். டிஃபிகல்டிஸ் வந்ததான் செய்யும், டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கத்தான் செய்யும், எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். ஆனா அது சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போய் முடிப்பார். எல்லாவற்றின் மத்தியிலையும் கொண்டு போய் சக்சஸ்ஃபுல்லா முடிப்பார். நெகேமியா வேலையை தொடங்குறதுக்கு முன்னால ஜெபித்தான். ஜெபித்து காரியத்தை ஆரம்பிச்சான். எவ்வளவு பிரச்சனை அவனுக்கு வந்துச்சு. ஆனா 52 நாட்கள்ல ரெக்கார்ட் பிரேக் மாதிரி he finished the wall. ஒருத்தனவன் என்ன செஞ்சான்? he got the cooperation of every single person. அவன் தான் ரூமுக்கு தான் ஏரியாவுக்கு முடிச்சுக்கிட்டான். அப்படியே மொத்த வாலும் கட்டப்பட்டுச்சு. So in different ways God will work. Kent Hughes, இவர் இன்னொரு பெரிய ரைட்டர், அவர் சொல்றாரு, நம்ம ஏன் அந்த ஆண்டவரோட பிரசன்னத்துக்கு அப்படி வாஞ்சித்து கேட்கறது இல்ல, நம்ம ஜெபங்கள்ல அப்படி ஒரு பாரா இருக்கிறது இல்ல, ஒரு ஏக்கம் இருக்கிறது இல்ல அப்படின்னா, we are very much satisfied with our present condition. நமக்கு தேவையே இல்லை ஆக்சுவலா. அதனால we are well fed off, well blessed. பூர்வீக பிளெஸிங் இருக்கு, நமக்கு பிரசன்ட் டே பிளெஸிங்கும் இருக்கு, சம்பாத்தியம் இருக்கு, எல்லாம் இருக்கு, தேவைகள் எல்லாம் இருக்கு, நிறைவா இருக்கு. எனக்கு எந்த தேவையும் இல்லை. ஸோ we are very happy and content. கண்டென்ட்டா இருக்கணும். ஆனா ஆண்டவர் இடத்துல கேட்கறதுக்கும் ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கிறதுக்கும் நமக்கு அந்த கண்டென்ட்மெண்ட் உதவக்கூடாது. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, they feel little urgency and they have little longing. feel little urgencyனா காலம் சீக்கிரமா முடிய போதேன்ற ஒரு அந்த தீவிரமே இல்லை, நிர்விசாரம், அதே ஒரு தேக்கம். லிட்டில் லாங்கிங், ஏக்கமே இல்லை, பாரமே இல்லை. That is why we have drifted from the vision of prophets and apostles. அவர்களெல்லாம் இவ்வளவு பாரத்தோடும் இவ்வளவு கவலையோடும், பவுலெல்லாம் பாருங்க, அந்த சரியான வழியை தெரிஞ்ச உடனே அவர் ஏறி இறங்கி கால்நடை காலால நடந்து கப்பலால ஓடி இப்படியெல்லாம் ஓடி 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 ஊழியத்தை செய்யறாரு. யாரும் துரத்திட்டு வர மாதிரி அவர் ஓடுறாரு எல்லா பக்கமும். அந்த தீவிரம் இருந்தது, அந்த பாரம் இருந்தது. அதுல 1% நமக்கு இருக்கா? யோசிச்சுப்போம். யாருக்கு அதிகமா கொடுத்துருக்காங்களோ அவங்கள்ட்ட அதிகமா ஆண்டவர் கேட்பார். இன்னைக்கு நமக்கு பாடுபட்டு வெயில்ல இருந்து கஷ்டப்பட்டு எப்படியோ ஒவ்வொரு நாளும் போராடிட்டு இருக்கிற ஜனங்கள் மத்தியில, உயிருக்கு பயந்து பயந்து ஓடிட்டு இருக்கிற ஜனங்கள் மத்தியில பயங்கர டிசாஸ்டர்ஸ் நடக்குது. பூமி அதிர்ச்சி, கட்டடங்கள் அப்படியே விழுந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் எதுவுமே இல்லாம நம்ம சுகமாய் இருந்துகிட்டு இருக்கோமே, நம்மிடத்திலே கர்த்தர் அதிகமாய் கேட்பார். நாம் எப்படி நமக்கு இருந்த நேரத்தை தாழ்ந்த நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை how are we executing? இதுதான் கேள்வி. சோ அதுக்காகத்தான் ஏசாயா நம்முடைய ப்ரையாரிட்டி என்ன, எதற்காய் நாம் ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும்,
இதெல்லாம் அவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல சொல்லி கொடுத்திருக்காரு. அவர் இங்க சொல்லி கொடுக்கும் போதே பழைய ஏற்பாட்டின் காரியங்களை நிறைய கோட் பண்ணியிருக்காரு. அதனால பழைய ஏற்பாட்டில் இருக்கிற காரியங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும், பயன்படுத்திக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் அவர் சொல்லி கொடுத்ததையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எப்பொழுதும் ஞாபகத்தில் வைக்க வேண்டும், நமக்காய் ஜெபிக்கிறதை விட மற்றவர்களுக்காய் ஜெபிப்பதே ஏற்புடையது, கர்த்தருக்கு பிரியமானது. சரி, இவ்வளவு ஜெபித்தாரே ஏசாயா. ஏசாயாவின் ஜெபம் கேட்கப்பட்டதா? வானத்தை கீழே இறங்கி கிழிச்சு இறங்கி வாரும் சாமின்னு கேட்டாரு. ஜெபிச்சாரே, கேட்கப்பட்டதா? கேட்கப்பட்டது. அததான் அவர் தீர்க்க தரிசனமா, ஒரு கன்னிகை ஒரு குமாரனை பெறுவாள், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், அதெல்லாம் சொல்றாரு. அந்த ஃபர்ஸ்ட் பர்த், ஃபர்ஸ்ட் கம்மிங், அது நடந்தது. வானத்திலிருந்து அவர் கீழே இறங்கி வந்தார், நம்மில் நம் மத்தியில் அவர் வாசமாய் இருந்தார். சோ அந்த ஒரு முக்கியமான ஒரு ஆன்சர் டு த பிரேயர். சரி, இப்போ இந்த காலத்துல நாம ஜெபிக்கும் போது ஆண்டவர் திரும்ப எப்படி வருவாரு? வருவாரா? திரும்ப வருவார் இல்லையா? நமக்கு தான், அதுக்கு தான் யோவான் மூலமா நமக்கு தீர்க்க தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். அவர் திரும்ப வருவார், அவர் யுத்த வீரராய் வருவார், அவர் ராஜாவாய் வருவார், 1000 வருஷம் அரசாட்சி செய்வார், அவர் நியாயாதிபதியாய் வருவார், நியாயம் தீர்க்கவும் தன்னுடைய ராஜ்யத்தை நிலை நிறுத்துவார். So every Christian lives with anticipation to meet him. So that should be a true statement. Are we living in anticipation to meet him? எப்ப வருவாரோ என்று காத்திருக்கிற மக்களைப் போல நாம் இருக்கிறோம், அல்லது உணர்வற்று இந்த உலகத்தின் காரியங்களிலேயே உழந்து கொண்டிருக்கிறோம்? சில பேருக்கு சாப்பாடு செய்யறது அதே அவங்களோட பிரச்சனையா இருக்கும். சில பேருக்கு உலக குடும்ப காரியங்கள், இந்த கல்யாணம், அந்த வேலை, இந்த குடும்பத்துல அதை செய்யணும், இதை செய்யணும், அதை ஒழுங்குபடுத்தணும், இதே அவங்களோட பிரச்சனையா. இது எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவருடைய காரியத்தை எவ்வளவு முக்கியப்படுத்துறோம், எவ்வளவு தூரம் அத நமக்கு இம்பார்ட்டண்டா இருக்கு, அதைத்தான் ஏசாயா கேட்கிறார். C.S. லூயிஸ் ஒரு பெரிய ரைட்டர், தெரியும் இல்லையா? அவர் சொல்றாரு, அவருடைய கோட்ஸ் எல்லாமே நீங்க எங்க வாசிச்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும் அவருடைய கோட்ஸ். அதுல இவர் இங்க சொல்றாரு, இஃப் ஐ ஃபைண்ட் வித்இன் மை செல்ஃப் அ டிசையர், எனக்குள்ளாக ஒரு ஆசை இருக்குன்னா, which no experience in this world can satisfy, அந்த ஆசையை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியமும் திருப்திப்படுத்த முடியாது. அது என்ன? that I was made for another world. நான் இன்னொரு உலகத்திற்காக, இன்னொரு ராஜ்யத்திற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அந்த செய்தி தான் எனக்கு திருப்தியாக்க முடியும். வேற எதுவும் என்னை திருப்தியாக்க முடியாது. என்னுடைய ஆசையும் அதுதான், என்னை திருப்திப்படுத்துறதும் அதுதான். அதாவது anticipation. We wait in anticipation to live in the next world. இந்த நெக்ஸ்ட் வேர்ல்டுனா இன்னைக்கு உலகத்துல இருக்கிறவங்கிட்ட சொல்லும் போது அது வேற மாதிரி ஆயிருது. ஒரு பிறவி வேற, அப்படி அடுத்த உலகம் அப்படின்னுலாம். பட் we know, biblically we know what we need. It is in his presence, in his kingdom. சரி, 5வது வசனத்தோட அந்த ஜெபம் முடியுது. 5வது வசனத்தில் முன்பகுதியோடு முடியுது. 5வது வசனத்தின் முன்பகுதி என்ன சொல்லுது? மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறேன். 4ஆம் வசனத்துல சொன்னாரு, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ பெரிய காரியங்களை செய்கிறீர், அதை கண்களால பார்க்க முடியல, அதெல்லாம் சொன்னாரு.
இப்ப 5ஆம் வசனத்துல சொல்றாரு, அடுத்ததா யாருடைய ஜெபத்தை அவர் கேட்கிறாரா? மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறோம். உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்கள், என்னுடைய வழியில உம்மை நினைக்கிறதல்ல, உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்க சந்திக்கிறேன். So this is the first part, that is the second end of the second prayer. Fourth verseல வெயிட்டிங்க சொன்னாரு. Fifth verseல rejoicing in doing God's will. God's will not always be pleasant, will not always be joyful. அது நமக்கு அநேக சமயங்களில பாடுகளையும் உபத்திரவங்களையும் கொண்டு வரும், மறிக்கவும் வேண்டியதா இருக்கும். ரத்த சாட்சிகள் அங்க சிங்காசனத்தின் கீழே இருந்து கதறிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் எவ்வளவு நாள் ஆண்டவரே நாங்க காத்திருக்கணும், எங்களுடைய ரத்தத்துக்கெல்லாம் நீர் எப்போ பழி வாங்க போகிறீர் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னு சொன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் வரும். ரத்த சாட்சியாய் மறிக்க வேண்டியது வரும் அவருடைய சித்தத்தை செய்யும் போது, அல்லது இந்த உலகத்திலேயே பாடுகளை அனுபவிக்க வேண்டி வரும். அவமானங்கள், நிந்தனைகள், தோல்விகள், ஏமாற்றங்கள், இழப்புகள், இவையெல்லாம் நாம் சந்திக்க வேண்டும். ஆனா அதுல நாம எப்படி இருக்கணுமா? மகிழ்ச்சியாய் செய்யணும். We are to be righteous with joy. உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களை சந்திக்கிறேன். அவருடைய வழியில இருக்கணும், அவருடைய சித்தப்படி செய்யணும். அப்போ அவரை நாம அந்த நேரங்களிலும் அவரை நினைக்கும் போது அவர் நம்மை சந்திக்கிறார், நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார், நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் அளிப்பார். இது கொஞ்சம் ஓல்ட் டெஸ்டமெண்ட் தாட். நியூ டெஸ்டமெண்ட் தாட்ல இன்னும் கொஞ்சம் கிரேஸ் இஸ் அபவுண்டிங். நம்ம நினைக்காட்டினாலும் அவர் நமக்கு செய்யறார் அப்படின்னு நம்ம புதிய ஏற்பாட்டுல பார்ப்போம். ஆனா பழைய ஏற்பாட்டுல இதையெல்லாம் நம்ம செய்யணும்னு அவங்க நினைத்து அவர்கள் அதை அப்படி சொல்றாங்க. அதுக்காக அதை ஒதுக்கிட முடியாது. ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் திஸ் ஒன்லி இஸ் த நியூ டெஸ்டமெண்ட். அதனால இதையும் நம்ம ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். We have to be righteous. We have to have that desire to lead a righteous life. அது நம்மால முடியாது, ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்வார். அவர் தான் நமக்கு அந்த ரைச்சியஸ்னஸை கொடுத்திருக்கிறாரு. ரோமர் 5:6 எல்லாம் பார்க்கும்போது நம்மை அவர் தான் நீதிமான் என்று நம்மை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். ஆனா அது நமக்கு அவசியம், அந்த ஸ்டேஜ் நமக்கு அவசியம், அந்த growth நமக்கு அவசியம். அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா கன்ஃபெஷன். 5 5b 6 and 7 இது 3 வசனமும் இந்த 2.5 வசனம் கன்ஃபெஷனா இருக்கு. இப்படியெல்லாம் நாங்க கேட்கிறோம். ஆனா நாங்க என்னவா இருக்கோம்னா, நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடினால, அதனால நீதி செய்யறதோ வழியில நடக்கிறதோ அதெல்லாம் இல்லாம நாங்க எப்பவும் பாவம் செய்தபடினால தேவரீர் கோபம் கொண்டீர், இன்னமும் தப்பி இருக்கிறோம். அதான் ரெம்னன்ட். இவ்வளோ கோபத்தால கூட நாங்க கொஞ்சம் பேரா தப்பி இருக்கிறோம். ஆனா நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளை போல் உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்து கொண்டு போகிறது. இது ஒரு சின்சியர் கன்ஃபெஷன். ஏன்னா நம்ம இங்க பாக்குறோம்னா, மனிதனுடைய இருதயம்தான் எல்லா பிரச்சனைக்கும் இருதயம்.
The heart of the problem is the center. Heart of the problem is the problem of the heart itself. மனிதனுடைய இருதயம் தான் மனிதனுடைய பிரச்சனைக்கே காரணம். ஏன்னா மனுஷனுக்கு இந்த உலகத்துல எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்குன்னு சொன்னா, மனுஷன் மாத்திரம் இல்ல, இன்றைக்கு இருக்கிற வாலிப சமுதாயம், இன்றைக்கு இருக்கிற மக்களுக்கு இருக்கிற முக்கியமான ஒரு முதல் எண்ணம், ஏன் எந்நேரம் எங்களை பாவி, எங்களை ஏதாவது தப்பு செஞ்சேன் இப்படின்னே சொல்லிட்டு இருக்கீங்க, நல்லதே சொல்ல முடியாதா உங்களால? I am good, I feel good. Man is always good. Basically is good. நல்ல மனிதன் நல்லவன் சொல்லுங்க, அவன் நல்லவனா இருப்பான். I am okay, you are okay. இப்படின்னு ஒரு புக் இருக்கு. I am okay, you are okay. So everybody should feel that I am okay. இப்படி ஒரு டீச்சிங் இருக்கு. இது இப்படி இருக்கிறப்போ நாம நீ பாவம் செய்தாய், நீ இதை தப்பு செஞ்சிருக்கிற, நீ மன்னிக்கப்படணும், நீ மனம் திரும்பணும்னு போய் சொன்னோம்னா அதை எப்படி ஏத்துக்குவாங்க? இப்படி ஒரு ஃபால்ஸ் டீச்சிங் உலகத்துல உண்டு. அவங்க சொல்றது, வெகு சிலரே இதுல இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆயிட்டாங்க. என்ன ஆயிட்டாங்க? ஒசாமா பின் லேடன், ஹிட்லர், இப்படி கொஞ்சம் பேரு இது. ஆனா அவங்க எல்லாம் பேசிக்கலி தே ஆர் வெரி குட். இப்படி சில பிரின்சிபிள்ஸ்ல எக்ஸ்ட்ரீமா போய் அவங்களுடைய செயல்பாடுகள் தவறாச்சு. That is what their argument is. Even Osama bin Laden, Hitler, everybody is good. Basically good. பைபிள் என்ன சொல்றது? ரோமர் 3:10 எல்லாரும் பாவம் செய்து ஒருவராகிலும் நல்லவன் இல்லை, எல்லாரும் பாவம் செய்துன்னு பைபிள் சொல்லுது. தாவீது சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாளுங்கிறார். ஆனா உலக போதனை இப்படி இருக்கு. இங்கதான் மேட்ச் ஆக மாட்டேங்குது. So we should try to explain to the youth patiently, because அவங்க மைண்ட் is full of these ideas. அதுக்கேத்த மாதிரி ஆண்டவர் ஆவியானவர் அந்த நேரத்துல அவங்கள டேக்கிள் பண்ணி அவங்களுக்கு இதை விளக்க வேண்டும். இரண்டாவது, கொஞ்சம் இப்படி வளர்ந்து மெச்சூர் ஆயிட்டாங்கன்னா அவங்க நினைக்கிறது, என்னுடைய கண்டிஷனை நான் நற்செயல்களினால் நான் என்ன செய்ய முடியும்? புண்ணியத்தை சேர்த்து கொள்ள முடியும். எல்லாருக்கும் மோட்சம் அடையணும், நம்ம பரலோகம், அவங்க வேற ஏதாவது கதி அடைவாங்க, என்னமா சொல்லுவாங்க, பரமகதி அப்படி இப்படின்வாங்க. பட் ஆல் வாண்ட்ஸ் டு அட்டைன் தட். அதுக்கு அவங்க சொல்றது, ஐ கேன் இம்ப்ரூவ் பை டூயிங் குட் டீட்ஸ். ஆனா நம்மளுடைய பைபிள் என்ன சொல்லுது? என்னால அன்றி உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. இது கிரியைகளினால் உண்டானதல்ல, இது கிருபையினால் உண்டான ஈவு. குட் ஒர்க்ஸ் cannot earn salvation. Good works is needed, definitely needed. இந்த 2ஆம் அதிகாரத்துல, எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல நாம வாசிப்போம், நாம் நற்கிரியைகளை செய்யத்தக்கதாக ஏற்கனவே அது தீர்மானிக்கப்பட்டிருக்குன்னு. ஆனா நம்ம இந்த ஸ்டெப் வந்தாதான் அந்த ஸ்டெப்பை செய்ய முடியும், செய்யவே முடியும். இதை நாம் விளங்கிக் கொள்ள. மூன்றாவதாக, God is the Savior. By His mercy and grace only, one's heart can be transformed. வேறு எவ்விதத்திலும் அச்சகராலே அல்லாமல், அவர் சிந்தின ரத்தமே அல்லாமல் நமக்கு மனம் புதிதாகிறதோ, மனம் மறுரூபப்படுகிறதோ ஏற்படாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை நாம் வலியுறுத்த வேண்டும். இதை நாம வலியுறுத்தணும்.
இன்னைக்கு உலகத்துல நிறைய பேரு நான் தப்பு செஞ்சிருக்கிறேன், நான் பாவம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் அறிக்கை செய்யற அளவுக்கு வர்றாங்க. மறைக்கல, அறிக்கை செய்யறாங்க. ஆனா வசனம் என்ன சொல்றது? தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறும். அந்த விட்டு விடுகிறதை அந்த ஸ்டெப்புக்கே வரமாட்டேங்கிறான். பட் அதுதான் இம்பார்ட்டன்ட். அதை செய்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள. Many want to live as guilty sinners. அந்த கில்ட்டி ஃபீலோட விட்டு இருந்துட்டே வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. சில பேர் கில்ட் ஃபீலிங்னால வருத்தப்படுறாங்க. சில பேர் அந்த கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு அதோட மூவ் பண்ணிட்டே இருக்காங்க. That is not what most of the Catholics, they go and confess to the priest. That's all. அது பண்ணிட்டா போதும். பாவ மன்னிப்பு, அவரு இப்போமா உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா வந்துருவாங்க, மன்னிப்பாயிடுச்சு. அப்படியா நமக்கு மன்னிப்பு? நம்ம எப்படி மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் சொல்லித்தரணும்ல. நம்ம அதை தான் சொல்லித்தரோம். இன்னொன்னு அந்த வசனங்கள்ல போட்டிருக்கு, நாங்கள் தீட்டுப்பட்டவர்களை போல இருக்கிறோம், எங்க துணிகள் அழுக்கு கந்தைகள்னு. எபிரேய வார்த்தையில அந்த துணிகள் அப்படின்னு சொல்றது எங்கள் நீதி அழுக்கின் கந்தைகளை போலன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? It refers to menstrual cloth. எவ்வளவு ஒரு dirty, filthy, unhygienic, அந்த அப்படிப்பட்ட ஒரு துணியின் நிலைமையாக நம்முடைய நிலைமை கர்த்தருடைய பரிசுத்தத்தின் முன்பாக காணப்படுகிறது. நம்முடைய நீதி, நம்முடைய நற்செயல்கள், நம்முடைய புண்ணியங்கள் எல்லாம் கர்த்தருடைய பார்வையில கர்த்தருடைய பரிசுத்தத்தின் முன்பாக அவ்விதமாய் காணப்படுகிறது. ஒரு கர்த்தர் இங்க இருக்காரு, நாம இங்க நிக்கிறோம், நடுவுல ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு மிரர். அந்த மிரரு நாம பார்க்கும்போது நம்ம தெரியுது. ஆனா அதே உருவத்தை கர்த்தர் பின்னால இருந்து பார்க்கும்போது அவருக்கு இந்த உருவம் இப்படிப்பட்டதாய் தெரிகிறது என்றால் நாம் என்னவாகும்? வசனம் என்ன சொல்லுது? நாம் அவரை தரிசிக்கும் போது அவருக்கு ஒப்பான சரீரத்தை நாம் பெற்றவர்களாம், அவருக்கு ஒப்பான சாயலை பெற்றவர்களாக. அந்த கண்ணாடியில பார்க்கும்போது அவரை பார்க்கிற மாதிரி நாமள பார்க்கணும். ஆனா இப்ப அந்த உருவம் எப்படி தெரியுதுன்னா இவ்வளவு அசிங்கமா தெரியும். 1 minute, இதோட முடிச்சிடுறேன். 1 minute. சோ அதை நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கணும். இந்த பாசிபிளா? இந்த இந்த இமேஜ், இந்த மிரர், அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த பக்கம் மிரர்ல இந்த பக்கம் அப்படியே அழுக்கு கந்தையா ஃபில்தியா தெரிகிற இந்த உருவம் can become a holy saint reflecting God. அந்த ஒரு இமேஜ் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரிப்பென்டன்ஸ், செகண்ட் ஸ்டெப் கிளென்ஸ். Have you been to Jesus for the cleansing part? Are you washed in the blood of the Lamb? அதுக்கு அடுத்ததுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். Then you will be like him. அதுக்கப்புறம் நீ குட் டீட் செய்ய, நீ என்ன செய்ய, எல்லாம் செய்.
You cannot be simply quiet. You will be all the time praying, all the time burdened with the need of the people. எல்லாமே. ஸோ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவசியம். அதைத்தான் அவர் அங்க சொல்றார். நம்ம எல்லாமே நம்ம செய்யறதெல்லாம் நீதியான உலகத்தின் பார்வையில நீதியா இருந்தாலும் கர்த்தரின் பார்வையில அது அவ்வளவு அசுத்தமா இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓ ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான தியானத்துக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு திட்டமும் தெளிவுமாய் பேசினீர். ஆவியானவர் அநேக காரியங்களை எங்களுக்கு உணர்த்தினீர். ஜெபம் எவ்வளவு அவசியம், ஜெபம் எப்படி ஜெபிக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு, கடமை. ஜெபிக்காமல் நாங்கள் இருக்க முடியாது. அந்த ஜெபத்தை நாங்கள் எவ்விதமாய் செய்ய வேண்டும், அதிலே நாங்கள் ஏதாவது ஆண்டவரே தவறாய் செய்து கொண்டிருப்போமானால் ஒரு விஷயம் எங்களுக்கு நீ சரியானதை காண்பிக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுத்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். அதே சமயத்துல பாரத்தோடு ஜெபிக்க, ஊக்கத்தோடு ஜெபிக்க, தடையின்றி ஜெபிக்க, இடைவிடாமல் ஜெபிக்க, சோர்ந்து போகாமல் ஜெபிக்க, விழித்திருந்து ஜெபிக்க, தீவிரமாய் ஜெபிக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். உதவி செய்யும். யார் இடத்துல அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவள் இடத்துல அதிகமாய் கேட்கப்படுகிறது சொல்லுகிறீர். எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஜெபிக்க நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர். ஜெப குறிப்புகள் நிறைய எங்களிடத்துல இருக்கு. எப்படி ஜெபிக்கிறோம், எதற்காய் ஜெபிக்கிறோம், எங்க குடும்பத்துக்காக, எங்க தேவைகளுக்காக, எங்க பிள்ளைகளுக்காக, இதற்காகவே பேர பிள்ளைகளை இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கோமா? அல்லது ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிற உம்முடைய வழிகள்ல நாங்க சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் நீதி செய்கிறவர்களாய் காணப்பட உம்முடைய பதிலுக்காய் காத்திருந்து பெற்றுக்கொள்கிற இந்த அனுபவத்துல முன்னேற ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய சொல்லுங்க. இன்னும் நாங்க பர்ஃபெக்ட் ஆகணும்னு தான் நீர் விரும்புகிறீங்க. ஆமாண்டவரே, நாங்க வரும்போது உண்மை பார்க்கும்போது உம்முடைய சாயல் அப்படியே நாங்க காணப்படணும். அப்ப அந்த பெர்ஃபெக்ஷனுக்கு நாங்க வரணும், அந்த மெச்சூரிட்டிக்கு நாங்க வரணும். தட் இஸ் வாட் யூ வாண்ட். அதுக்குதான் எங்களுக்கு சொல்லி தரீங்க. கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அதுபடி நடக்க கிருபத்தாரும் உண்மையே சார்ந்திருக்க உதவி செய்யும். நீர் எங்கள் தகப்பன் அல்லவா? நீர் தான் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறீர். நீர் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர், போதிக்கிறீர், அன்பாய் கூட இருந்து நடத்துகிறீர். ஆண்டவரே, உங்களை கையை பிடிச்சிட்டு நாங்க வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இன்றைய நாள்ல வர முடியாதவர்களை நீர் தம்மை பொறுப்பேற்றுக் கொள்ளும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பல விதமான தேவைகள் உண்டு, பல விதமான பிரச்சனைகள் உண்டு. எல்லாவற்றையும் அறிந்த தேவன், எங்களுக்கு கூட கொடுக்கிறவர். ஆண்டவரே, இந்த வேளையில நாங்க உம்முடைய ராஜ்யத்தை தேடும் போது எங்களுக்கு எல்லாவற்றையும் நீர் தருகிற தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. அவ்விதமாய் எங்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உண்மை நோக்கி நம்பிச்சு. திரும்ப அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களுடைய நீங்காத இன்ப பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்த வேண்டுமாய் ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். So, you everyone, God bless you all. The Joyce Jayapal, அவங்க யாரு? எங்க சர்ச் சிஸ்டர். Okay. Thank you. Continue to come, sister Joyce. சரி, அவங்கள தொடர்ந்து வர சொல்லுங்க. சரி.